ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்கும். ஒரு டக் வந்து வாக்கிங் போகிற மாதிரி, அதாவது டான்ஸிங் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ இருந்திருக்கும். அப்புறம் வந்து அதே மாதிரி இதில் ஒரு பைக் வந்து ரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பைக் வந்து ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இது வந்து இப்போ வந்து நல்லா ட்ரெண்ட் ஆகி வீடியோ வந்து போயிட்டுருக்கு. இந்த ஆப்ஷன் இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டோரி மோடுக்கு போய்க்கிங்க. சரிங்களா? ஸ்டோரிக்கு போயிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல வச்சு பிளாங்காக கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு 5 செகண்ட் இல்லை 10 செகண்ட் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பிளாங்கான ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதான் அடுத்த ஸ்க்ரீன் இப்படி தான் வரும். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோன்னா இந்த ஸ்க்ரீன் வரும். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மைலி, அதாவது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்மைலி ஐக்கான் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா மியூசிக் எதுவும் நீங்கள் பேக்ரவுண்டில் அந்த மாதிரி மியூசிக் செலக்ட் பண்ணோன்னா நீங்கள் மியூசிக்கில் போயிட்டு எந்த மியூசிக் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மியூசிக் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ங்கிற இடத்துக்கு போங்க. பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல கிஃப்ன்னு இருக்குது, GIF. அதுக்குள்ளே போய்க்கிங்க. அதில் போயிட்டு சீனு மட்டும் சர்ச் பண்ணுங்கள். சரிங்களா? ஜஸ்ட் சீனு வந்து சர்ச் பண்ணுங்கள். சீனு சர்ச் பண்ணால் நிறைய இது வரும். அதில் பார்த்திங்கன்னா 3வது ஒன்று கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதை எடுங்க. ஸோ இதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். சரிங்களா? ஜஸ்ட் அந்த கலர் மட்டும் தெரிகிற அளவுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் செட் ஆகிற மாதிரி ஃபுல் ஜூம் பண்ணுங்கள். சரியா? ஜூம் பண்ணிட்டு ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஓரளவுக்கு பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் என்னென்னா மறுபடியும் இன்னொரு கிஃப்ட் எடுக்கணும். அதே பட்டனை கிளிக் பண்ணி கிஃப்ட்டுக்கு போயிட்டு சிக்கு பதிலாக பைக்குன்னு தேடுங்க. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பைக், அதில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வரும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தேன்னா கீழே ஒரு பைக் இருக்குது. அந்த ரெட் பைக் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்துடுச்சு. ஓகேவா? நான் அதை வந்து இப்போ ஸ்க்ரீனில் செட் பண்ணி சென்டரில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு பைக் தான் வைக்கணும்னு இல்லை, நிறைய பைக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் 3 பைக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஈக்குவல் கேப்பில் நீங்கள் அப்படியே ஜஸ்ட்டு உங்கள் கையை வச்சு நகர்த்தினீங்கன்னா நகர்ந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ பைக் வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நீங்கள் கொடுக்குறனாலும் மேலே அதே பட்டனை அமுத்தி அதை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பேக் வந்தீங்கன்னா லொக்கேஷன் இருக்கும். அப்படியே லொக்கேஷன் மென்ஷன் அதில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கும் இருக்கும். ஸோ மியூசிக் போயிட்டு ஏதாவது மியூசிக் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் மியூசிக்கை மியூட் பண்ணுறேன், ஏன்னா இப்போ காப்பிரைட் கிளைம் எதுவும் வந்துடும். ஸோ அதனால் மியூசிக்கை வந்து நான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மியூசிக்கை நீங்கள் எங்கே வேணாலும் செட் பண்ணிட்டு இல்லை ஹைட் பண்ணி கீழே ஃபுல்லாக இருக்குனிங்கன்னா ஹைட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் சாங்கோட வீடியோ ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் ரெடி பண்ணும். ஓகேவா? ஸ்டோரியை ஆன் பண்ணுறீங்க, அந்த சியை கொண்டு வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு பைக்கை தேடி எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி நிறுத்திட்டு ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் உங்களுக்கு ஃபேவரட் மியூசிக் வச்சுட்டு ஸ்டோரியை சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸ்டோரி வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இது என்னென்னா, ஸ்டோரியை சென்ட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஸ்டோரி வந்து சென்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெட்வொர்க் இஷ்யூ ஒன்றும் இல்லை. இந்த ஸ்டோரி சென்ட் ஆகி முடித்தோடனே இந்த ஸ்டோரியோட லிங்க்கை காப்பி பண்ணிடுங்க. சரியா? ஸ்டோரியோட லிங்க்கை காப்பி பண்ணணும். ஓகேவா? நெட்வொர்க் ஸ்லோ ஒன்றும் இல்லை. ஸ்டோரி சென்ட் ஆகிட்டுருக்கு. சென்ட் ஆனோடனே இந்த ஸ்டோரியோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நான் ப்ரௌசர் க்ரோம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டவுன்லோட்னு சர்ச் பண்ணுங்கள். ஓகேவா? சர்ச் பண்ணிங்கன்னா நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா storysaver.net அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கிங்க. இங்கே ஒன்றும் இல்லை, உங்கள் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, என்டர் இன்ஸ்டாகிராம் யூசர் நேம்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ அந்த யூசர் நேம் இருக்குல்ல உங்களோடது, அதை இங்கே என்ட்ரு பண்ணிட்டு டவுன்லோடு கொடுங்க. டவுன்லோடு கொடுத்தோன்னா ஒரு சின்ன கேப்ச்சா வரும், ஐ எம் நாட் அ ரோபோட்னு. அதை ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அந்த லிங்க்கு வந்து, அதாவது உங்கள் ஸ்டோரி வந்து இங்கே தெரியும். ஸ்டோரிக்கு கீழேயே அப்படியே ஒன்றும் இல்லை, டவுன்லோட் பட்டன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா வீடியோ டவுன்லோட் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீல்ஸில் போஸ்ட் பண்ணுறதுனா டைரெக்டாக போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. அது என்னென்னா இன்ஸ்டாகிராம்லேயே பண்ணுறதா ஒன்றும் இல்லை.
பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ சென்ட் ஆயிடுச்சு, ஒன்றும் இல்லை, வீடியோ சென்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இப்போ நான் வந்து மோரில் காப்பி லிங்க் கொடுத்துட்டேன் சரியா. காப்பி லிங்க் எடுத்துட்டேன், ப்ரௌசருக்கு வந்துட்டேன். ஸோ யூசர் நேமும் அடிச்சிட்டேன். யூசர் நேம் அடிச்சோடனே கேப்சா வருது, நான் சொன்ன மாதிரி சொன்னீங்களா, கேப்சா வந்துருச்சா. இப்போ அது லோட் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு ஸ்க்ரீன் வந்து சர்க்கிள் மாதிரி லோட் ஆகிட்டு இருக்கு தெரியுதா. லோட் ஆகி முடிச்சோடனே வீடியோ ஷோ ஆகும் பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸாம் நோ ஸ்டோரிஸ்னு வருது. ஸோ ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை வேறு எதுவும் நீங்கள் ஸ்டோரிஸ் வச்சுருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இதில் இன்னொரு மெத்தட் சொன்னல, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் கீழே பார்த்தீங்கன்னா ஹைலைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஹைலைட்னா என்னென்னு தெரியல, உங்கள் ப்ரொஃபைலில் வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் ஷோ ஆகும். ஸோ அதில் ஹைலைட்டில் கொடுத்தீங்கன்னா ஹைலைட்டில் சேவ் பண்ணிடுங்க. ஹைலைட்டில் போயிட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்து ஹைலைட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா. சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரொஃபைல் போயிட்டு கீழே ஹைலைட்ஸில் போய் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் தான் இப்படி ஓப்பன் ஆகி ப்ளே ஆகும். இந்த கீழே இந்த 3 ஆப்ஷனுக்கு பதிலாக கீழே வந்து கிரியேட் ரீல் அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. கிரியேட் ரீல் கொடுத்தீங்கன்னா ரீலில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தட் தான். ஸ்டோரியை போஸ்ட் பண்ணுறீங்க, லிங்கை காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இது ஒரு ஹைலைட்டாக இன்ஸ்டாகிராம்லேயே சேவ் பண்ணிட்டு அந்த ஹைலைட்டை போய் ப்ரொஃபைலேருந்து ஓப்பன் பண்ணும்போது கீழே வந்து கிரியேட் ரீல்னு வரும். இந்த ஸ்டோரி அப்படியே ரீலாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை கொடுத்து அப்படியே நீங்கள் ரீலில் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான வேர்டு. இந்த வீடியோவில் எது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.